சந்தை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடைகள் பஜார்லாம் இருக்காது தானே, கடத்தருலாம் இருக்காது அந்த காலத்துலலாம். சந்தை கடை தான் இருக்கும். சந்தையில் போய் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க பொருளை கொண்டாந்து இறக்குவாங்க. விவசாயி கொண்டாந்து என்ன செய்வான், விவசாய பொருளை இறக்குவான். அந்த பொருளை அப்படி வந்து சேர்ந்துடும். இப்போ வந்தவொடனே என்ன செய்யணும்னு கேட்டால், சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, சரக்கு ஏற்றிட்டு வருவானா, கோதுமை ஏற்றிட்டு வருவானா, பேரிச்சம்பழத்தை ஏற்றிட்டு வருவானா, கிராமத்துலேருந்து வருவான். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு, யார் அந்த உள்ளூரை சேர்ந்த ஆளுக்கு வழிமறிச்சு, இங்கே தாங்க நாங்கள் விற்று தர்றோம், நீங்கள் போய் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. கேப்சர் பண்ணிட்டு என்ன செய்யறது, இவங்க தாறுமாறா ரேட்டை வைக்கிறது. அந்த விவசாயி கொண்டு வந்து விற்றா அது ஒரு ரேட்டில் விற்றுட்டு போயிருப்பான். மார்க்கெட் நிலவரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. சந்தைக்கு வந்தது மார்க்கெட் நிலவரம் தெரியும். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் விவசாயத்துக்கு அவனுக்கு என்ன, வியாபாரி, அவன் விவசாயி. விவசாயி என்னைக்காவது உற்பத்தி பண்ணால் ஒரு நாளைக்கு விற்பான், அடுத்த வருஷம் தான் மறுபடியும் வருவான். ஒரு விவசாயி என்பவன் தினசரி வியாபாரியாக இருக்க மாட்டான். இன்னைக்கு அறுவடை செஞ்சான்னா இன்னைக்கு ஒரு 1000 மூட்டை வந்துச்சுன்னா இன்னைக்கு கொண்டாந்து வித்துட்டு போவான், மறுபடியும் அவன் வியாபாரியாக இருக்க மாட்டான். இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அவன் உழைப்பாளி தொழிலாளியாக தான் இருப்பான். அவனுக்கு மார்க்கெட் நிலவரமோ பஜார் எப்படி இருக்கிற ஒரு எதுவுமே அவனுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், 100 மூட்டை கோதுமை ஏற்றிட்டு வர்றானா, சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டா கரெக்டான விலையாயிரும். சந்தைக்கு போயிடுச்சுன்னா இவனை மாதிரி 100 பேர் இறக்குவான். இஷ்டத்துக்கு விலை சொல்ல இயலாது, அங்கே போட்டி இருக்கு. அப்போ கரெக்டான 4 கடையில் விசாரிக்கிற நிலை இருக்கு. 100 ரூபாமா, ஒருத்தன் 75 ரூபா, ஒரு 80 ரூபாமா, கடைசியில் ஒரு கரெக்டான ரேட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துருவாங்க. அது சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ கத்திரிக்காய் ஒரு கிலோ இவ்வளோன்னா எல்லா கடையும் ஒரே மாதிரி சொல்லுவான். அப்படி வித்தியாசம் இருந்தால் கூட சின்ன அளவில் வித்தியாசம் இருக்கும். 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விற்கும்போது இன்னொரு கடைக்காரன் 100 ரூபாய்க்கு சொல்லுவானா? ஒரு கடையில் 10 ரூபா விற்றுச்சுன்னா, 10 கடையில் 10 ரூபாய் இருந்துச்சுன்னா எல்லா கடையும் 10 ரூபா சொல்லுவான். சில பேர் 11 ரூபான்னு சொல்லிடுவான், சில பேர் 9 ரூபான்னு சொல்லிடுவான். இந்த வித்தியாசம் இருக்குமே தவிர 10 ரூபாய்க்கு பொருள் 40 ரூபா விற்பானா? அப்படி பஜாரை பார்ப்பான். இன்னைக்கு உள்ள நிலவரம் சரக்கு நிறைய வந்திருக்குது, இன்னைக்கு இதுக்கு மேலே சொல்ற நியாயம் கிடையாதுமா. சில நேரத்தில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பான். 50 ரூபாய்க்கு எல்லாரும் 50 ரூபான்னு சொல்லுவான். 50 ரூபாய்க்கு மேலே செய்வான், எல்லாரும் 50 ரூபா சொல்லுவானே தவிர, வேணா ஒருத்தன் 48 ரூபா சொல்லுவான், ஒருத்தன் 52 ரூபா சொல்லுவானே தவிர வித்தியாசம் பெருசா இருக்காதுங்க. அப்ப அந்த பஜாருக்கு வந்தா தான் மார்க்கெட் எல்லாம் சீராகும், ஒரே ரேஞ்சுக்கு வரும். பஜாருக்கு வரல என்ன, சந்தைக்கு வரல என்ன, உணவுப் பொருள்கள் கிராமத்திலிருந்து கொண்டு வருவார்களே, ஆனால் அதை வழிமறித்து வாங்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உணவுகளை கோதுமை ஏற்றிக்கொண்டு ஒரு விவசாயி வருவார், பேரிச்சம்பழத்தை அறுவடை செய்தவர் அவர் வண்டியில் ஏற்றிக்கொண்டு வருவார், அவரை கொண்டாந்து சந்தையில் இறக்குற வரைக்கும் பாரு. சந்தையில் இறக்குன உடனே அது மாதிரி 1000 பேர் இறக்குவாங்க, 1000 பேர் வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை விலையை தீர்மானிக்கும். விலை எப்படி தெரியும், எழுதியா ஒட்டிருக்கு. பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளோ எழுதி விட்டிட்டு வர முடியுமா? வர முடியாது. அன்னைக்கு வந்து இறக்குவோம், மார்க்கெட்டை பார்ப்போம், சரக்கு அதிகமாக வந்து அதுக்கு ஒரு ரேட்டு, சரக்கு கம்மியாக இருந்தால் அது ஒரு ரேட்டு, சீசனாக இருந்தால் அது ஒரு ரேட்டு, அதிகமான ஒரு கல்யாண சீசனாக இருந்தால் அப்போ அந்த நேரத்தில் சில பொருட்கள் அதிகமான விலைக்கு விற்கும். அது மாதிரி சில நேரங்களை பொறுத்துன்னு செய்யும், தேவைகளுக்கு பொறுத்தவாறு விலை கூடும் குறையும். அது வந்து சந்தை தான் தீர்மானிக்கணுமே தவிர இடையில போய் மக்களுக்கு ஒன்று மக்களுக்கு கஷ்டமாகி போயிடும், இல்லைன்னா அவனுக்கு நஷ்டமாகி போயிடும். இந்த இடையில போய் மறிச்சு வாங்கினு என்று சொன்னால் பஜாரில் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறத நீ 500 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். அவன் 1000 ரூபாய்க்கு விற்றுருப்பான். தட்டுப்பாடான ஒரு நேரமாக இருந்தால் அவன் கொண்டு வர்ற பொருளை பஜாரில் சந்தையில் கூட விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான். அவன் ஒன்றும் தெரியாமல் சந்தைடா என்ன வியாபாரம்டா என்னன்னு தெரியாமல் வர்றவனை போய் நான் அப்படி எடுத்துக்கிறேனே 500 ரூபா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இவன் இறக்குனா பாதி கொள்ளடிக்கிறானா இல்லையா? மார்க்கெட் நிலவரம் தெரியாத ஒருத்தனை ஏமாத்துவது. வாங்குறது தப்பு இல்லை, மார்க்கெட்டில் நிலவரம் தெரியாமல் ஒருத்தன் கொண்டு வரான்டா வியாபாரின்னா பிரச்சனை இல்லை, வியாபாரத்தை நம்ம வாங்கலாம். அவனுக்கு எல்லா ஊர் விலையும் தெரியும். அவனுக்கு ஒரு வியாபாரிக்கு வந்து விருதுநகரில் என்ன விலை, மதுரையில் என்ன விலை, திருச்சியில் என்ன விலை அவனுக்கு கையில் வச்சிருப்பான். அவன் வியாபாரி. விவசாயி வந்து என்ன வருஷத்துக்கு ஒருக்கா விற்கிறவன் வியாபாரியா? அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து அவனுடைய உற்பத்தி பொருளை விற்க வந்தார்களே, ஆனால் அது என்ன நிலவரமோ அது அவருக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய சாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும். நடுவில் நீங்கள் வழிமறித்து வாங்காதீர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குன்னா நத்தலக்க ருக்பான, நாங்கள் வாகனத்தில் சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய விவசாயிகளை வழிமறித்து என்ன செய்வோம், நஸ்தரி மின்ஹும் தஆம, அவங்கள்ட்ட இருந்து உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், கோதுமை பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வாங்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நபியஹு ஹத்தா யப்லுக பிஹி சூக்கத்தாம், அந்த உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய சந்தைக்கு எல்லா சரக்கும் வந்து சேர்ற வரைக்கும் இடையில வாங்கக்கூடாது. உழவர் சந்தைன்னு வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் சில சந்தைகள் இருக்குது. சந்தைக்கு சரக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு வாங்காதீங்க. இதில் எதுக்கு சொல்ல வர்றாங்க? இது ஒரு வகையான ஏமாற்றுதல் இருக்கிறது. ஒன்று வந்து அவன் கொண்டு வர்ற பொருள் 2000 ரூபாய்க்கு கூடியதாக இருக்கும், நம்ம வழிமறிச்சு 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அல்லது அவன் கொண்டு வர்ற பொருள் என்ன இருக்கு, 1000 ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும், நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கி இங்கே வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறது. மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை இப்படி எல்லாத்தையும் வழிமறிச்சு வாங்கிட்டீங்கன்னா ஒருத்தன்ட்ட வாங்கினா தெரியாதுங்க, வரக்கூடியது 100 வியாபாரி தான் மொத்தமாக வர்றான்,
100 100 இடத்துல அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வச்சதான வேலை. பஜாருக்கு சந்தைக்கு வந்து அவமான கொண்டு வந்தான்னு சொன்னா வித்துட்டு காசாக்கிட்டு போகணும்னு நினைப்பான். 100 வண்டியில சரக்கு வருது, 100 மாட்டு வண்டியில என்ன செய்யறாங்க, ஆள் 100 மூடி ஏற்றிட்டு வர்றாங்க, மொத்தமா அவ்வளவுதான் வரப்போகுது. நான் வர்ற வழியில 10 பேர் நிப்பாட்டி வச்சு அப்படி எப்படி அவனுக்கு மார்க்கெட் தெரியாம வாங்கிட்டேன்னு சொன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு சந்தையில் வந்து 3000 ரூபாய், சந்தையில் சரக்கு வேற யாரும் இருக்கா, நான் மட்டும் தான் வச்சிருப்பேன். இப்படி வந்து மொத்தத்தையும் நம்ம வாங்கி கொண்டு இயற்கையாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கெடுக்கிறது இருக்குல்ல, இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க மட்டும் இல்ல, சில ஆட்களை நியமிச்சு வழிமறிச்சு வாங்குற அடி உதன்னு சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனாச்சும் அங்க நின்றுக்கிட்டு வர்ற ஆளுகளை வழிமறிச்சு வாங்கினா அடி பின்னி எடுங்க, அவங்கள விரட்டுங்க சவுக்கு எடுத்துன்னு சொல்லி எதுக்குன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தா தான் சரியா வரும். அப்ப சரக்குகள் வந்து வியாபாரி அல்லாதவர்கள் ஒரு விற்பனைக்கு கொண்டு வருவார்களே, ஆனால் விற்பனைக்கு உள்ள இடத்துல வந்து இறக்குற வரைக்கும் அதை வாங்கவோ விற்கவோ கூடாது. சந்தையில் வந்தா என்ன செய்யணும், அங்க உள்ள மார்க்கெட் நிலவரத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் விலைவாசி ஏறாம இருப்பதற்காக வேண்டி, அல்லது விவசாயி பாதிக்கப்படாமல் இருக்கிற விலைவாசி ஏறவும் கூடாது, மக்களுக்கு கஷ்டம் வரவும் கூடாது என்பதற்காக வேண்டி இயல்பாகவே எல்லாம் நடக்க வேண்டும் என்பது. இதெல்லாம் இடையில நுழையிறதுனால தான் வருது. ஏன் தேவையில்லாம நுழையிறான், அவன் வித்துட்டு போயிடுவான்ல, இடையில இதுக்கு புரோக்கர் வேணுத்துக்கு அந்த மாதிரி செய்யறாங்க. இது புகாரியில 2166வது ஹதீஸ், 2165வது ஹதீஸ், 2167, 2124 இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டா, கிராமத்துல இருந்து ஒருத்தன் வருவான், நகரத்தில் உள்ளவன், நகரத்துல வியாபாரம் சந்தை பண்ண முடியும், கிராமத்தில் விற்க முடியாது. கிராமத்தில் எந்த பொருளையும் உற்பத்தி பொருளை விற்க முடியாது, எல்லாத்தையும் இருக்குமே, எல்லார் வீட்லையும் கோதுமை இருக்கும், எல்லார் வீட்லையும் பேரிச்சம்பழம் இருக்கும், நம்மகிட்ட வாங்க போறான். அப்ப கிராமத்தில் உற்பத்தி ஆகிற பொருளை எங்க தான் விற்கணும், சிட்டில தான் கொண்டு விற்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யபி ஹாதிருன் லிபாதின், உள்ளூர்ல நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் கிராமத்திலிருந்து வரக்கூடியவனுக்கு வித்து கொடுக்க கூடாது. நான் வித்து தர்றேன்னு போய் முன் வந்துடக்கூடாது. ஏன், வித்து தந்தால் அவன் வந்து விற்க தான் வந்துட்டான், நீ அங்கிருந்து போய் எடுத்துட்டு வரல, ஊர்ல போய் வாங்கிட்டு வரல, அவன் சரக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான். இனி சந்தைக்கு போக வேண்டி பாக்கி இருக்கு, இடையில ஒரு 5 நிமிஷம் நுழைஞ்சுக்கிட்டு வாங்குறாங்கிற பேர்ல அப்படி டபுள் ட்ரிபிள் ஆக்கி விட்டுறாங்க. அப்ப நீ எதுக்கு வித்து கொடுக்குறான், வந்துட்டான்ல வந்தா, நீ அந்த கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்தியா, கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து விற்கலாம். ஒரு கிராமத்துல கோதுமை போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம சந்தையில இறக்கி விற்கலாம், நாமளே கொண்டு வர்றோம். ஒரு கிராமத்தான் வந்து நகரத்துக்கு ஒரு சரக்கை கொண்டு வந்தால் நகரத்துக்காரன் என்ன செய்வான், குறுக்கோலில உழைக்காம சம்பாதிக்கிறது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை உற்பத்தி பண்ணியிருப்பான். இவன் இடையில இப்படி நுழைஞ்சுக்கிட்டு அவன் 1 வருஷம் விவசாயம் பண்ணியிருப்பானே, அவனுக்கு கிடைக்கிற லாபத்தை விட இவன் இப்படி லேசா அப்படி கையை காட்டி பறக்கத்தை அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப இந்த மாதிரிலாம் இது ஒரு வகையான மோசடி தானே, மக்களுக்கு கஷ்டம் தானே. இந்த மாதிரியான ஏமாற்றம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவர்களுக்கு இடைத்தரகராக செயல்படக்கூடாது. அவனை சுதந்திரமா விடு, அங்க கொண்டாந்து இறக்கட்டும், மக்களையும் சுதந்திரமா விடு. அப்ப என்ன நிலவரம் அது வாங்கிட்டு போயிருவாங்க. நீ எதுக்கு அங்கனுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு விலை ஏற்றி விடுற, இந்த விலைவாசி ஏறுறதுக்கெல்லாம் காரணமே என்ன, இப்பதானே நடந்துகிட்டு இருக்கு நவீன காலத்துல. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் ஆன்லைன் புக்கிங், எல்லாமே என்ன பண்ணிடுறான், அவனுக்கு தேவையே இருக்காதுங்க. ஒரு லாட்ஜில் ரூம் வேணும்னு போனீங்கன்னு சொன்னா அது ஏற்கனவே ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருப்பான், அவனுக்குடைய தேவைக்கு புக் பண்ணலாம். நான் ஒரு ரூம் எனக்கு தேவைன்னு நான் புக் பண்ணலாம். ஒரு லாட்ஜ் இருக்குன்னு சொல்லி 200 ரூம் இருக்குன்னு வைங்களேன், 200 நான் போட்டு மொத்தத்தையும் கொடுத்து புக் பண்ணிக்கிறது. புக் பண்ணா ரூமுக்கு போவீங்களா, புக்கிங் ஆயிடுச்சுன்றான். என்னங்க செய்யறது, புரோக்கர் வெளியே நிற்பான், இந்த அவர் புக் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க கேட்டா தருவாரு, 300 ரூபா அந்த லாட்ஜில் ரூம்னு சொன்னா நான் வந்து அவ்வளவு ரூமே புக் பண்ணி வச்சுட்டு 600 ரூபா தரியா, அந்த லாட்ஜிக்காரன் 300 ரூபாய்க்கு ரூம் தர ரெடியா இருக்கான், 500 ரூபாய்க்கு தரக்கு ரெடியா இருக்கான். நான் வந்து எனக்கு தேவையும் இல்லை, நான் முதலும் போடல, நான் லாட்ஜியும் கட்டல, என்னுடைய லாட்ஜியும் அல்ல அது. அப்ப நான் என்ன செய்யறேன், 400 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒன்றை வேண்டுமென்ற அனைத்தையும் புக் பண்ணி வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றது, அதை தாறுமாறா அந்த டிமாண்ட் ஏற்படுத்துறது, செயற்கையாக ஒரு தட்டுப்பாடு. ரூம்லாம் புக் ஆகல, உண்மையில புக் ஆயிடுச்சுங்கிறது லாட்ஜிக்காரன் பேப்பர்லாம் புக் ஆயிருக்கே தவிர, புக் ஆனா குடியிருந்தா தானே புக் ஆகுறன்னு அர்த்தம், தங்குனா தானே புக் ஆகுறன்னு அர்த்தம். எதுவும் புக் ஆகல உண்மையில, ஆனா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டி ரூம் கிடைக்கல அலைவாங்க. அப்ப நம்ம வச்சா ரேட் வெளியே உட்கார என்ன செய்வான், ரூம் இல்லாட்டி என்ன செய்வான், தடுமாற தானே செய்வான். 1000 ரூபாய்னாலும் பரவாயில்ல, ராத்திரி தெருவில் நிற்க முடியும், முன்னாடியே வந்திருப்பான், ரோட்ல நிற்க முடியுமா, 300 ரூபாய்க்கு 1000 ரூபாய்னாலும் கொடுத்து என்ன செய்வான். அப்போ ஒரு ரூமை போய் மொத்தத்தையும் புக் பண்ணி, அதெல்லாம் இவங்க வேலை. இதெல்லாம் இப்படிலாம் வருங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இருக்கு பாருங்களேன். இந்த அன்னைக்கு அரபிகள்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க. இவங்களை சவுக்கெடுத்து அடிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்ச மாதிரி என்ன செய்யணும், எதுக்கு அம்புட்டையும் புக் பண்ணி வைக்கிற. மண்டபங்கள் கிடையாதுங்க சென்னையில், எந்த முக்கியமான நாட்களில் சனி ஞாயிறு புக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு,
மண்டபத்துக்காரன் கிடையாது. எல்லா மண்டபங்களையும், எல்லா சனி ஞாயிறு பெரிய பெரிய மண்டபங்களை எல்லாம் இந்த ஆன்லைன்ல என்ன செஞ்சிடறான், மொத்தத்தையும் அவனே புக் பண்ணி வச்சுக்கிறான். எதுவுமே கிடைக்காது. அப்ப சரக்குகளை இதே மாதிரி இப்ப விலைவாசி ஏறுதுங்கிறாங்களே, இன்றைய விலைவாசி ஏற்றதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து ஆன்லைன் இந்த மாதிரி புக்கிங், ஆன்லைன் புக்கிங்கை வந்து அரசாங்கம் அனுமதிச்ச பிறகுதான் நம்ம நாட்டில் விலைவாசி தாறுமாற ஏறி இருக்கு. எப்படி ஏறி இருக்கு? ஒரு மிளகா, குண்டூர்ல மிளகா உற்பத்தி ஆகுதுன்னு வைங்களேன், அங்க போய் என்ன செய்யறதுன்னா மொத்தத்தையும் பிளாக் பண்ணிடுறது. இவன் வந்து வியாபாரத்துக்காக பண்றது இல்ல, இல்லைன்னு தட்டுப்பாடை உண்டாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அதை விற்கிறதுக்காக வேண்டிய ஏற்கனவே பதுக்கல் மாதிரி இது. எதுல சேருது? பதுக்கல் தானே. குண்டூர்ல போய் மிளகா கடை இல்லைன்றாங்க. எங்க அந்த அவர் மொத்தத்தையும் வாங்கிட்டார். வாங்கலாம் இல்லை, உண்மையில அவன் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கான். வாங்குறத எடுத்துட்டு போயிடணும். அவன் குடோன் வச்சிருக்கானு, அவங்க கூட அடுக்கி வச்சிருக்கானு, அங்கே அடுக்க மாட்டான், அங்கே இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பேர்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு அட்வான்ஸை கொடுப்பான், மொத்தத்தையும் கொடுத்துருவான். இப்போ 10,000 மூட வந்து மிளகா இருக்கு, நீங்க கேட்டா இருக்க தரமாட்டான். மிளகா இருக்கு, மிளகா கேட்டா என்ன செய்வான், இல்லையே என்னப்பா இல்லை, அதில் ஒருத்தர் வாங்கிட்டாரு, பெரிய வியாபாரி வாங்கிட்டாரு. அது வெளியே வந்து நின்று பார்த்தா புரோக்கர் வாங்க, மிளகா வேணுமா, இந்த அவர் வாங்கி வச்சிருக்காரு, சும்மா கொஞ்சம் சின்ன அளவில் கூட கேட்பாரு, வாங்கிக்கிறீங்களா அப்படிமா. அவன்கிட்ட போய் வாங்குறது. இப்போ 100 ரூபாய்க்கு உள்ள சாமான என்ன செய்யறது, 150 ரூபா 200 ரூபா, இப்படி தான் எல்லா மிளகாயிலேருந்து மல்லியிலேருந்து எல்லா பொருள்களையுமே ஆன்லைன்ல புக் பண்றாங்க. ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து என்ன செய்யறது, அந்த மாதிரி இதிலே புக் பண்ணி விட்டுறது. இது கிரெடிட் கார்டு மூலமா பணத்தை செலுத்தி பார்க்கறது கூட கிடையாது, மொத்தத்தை எப்படி பிளாக் பண்ணிக்கிறது. இந்த பிளாக் பண்ணி வைக்கிறது தான் இந்த வேலை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த காரியத்திற்கும், இந்த காலத்தில் நடந்த இந்த காரியத்திற்கும் நம்ம நவீன காலத்தில் நடக்கிறதுக்கு எந்த விதமான வேறுபாடு இல்லை. விலை ஏற்றுறதுக்காக வேண்டிய, உழைக்காம சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிய, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக வேண்டிய இதை செய்யறாங்க. இதுக்கு பேர் வியாபாரமே கிடையாது. வியாபாரம்னா என்ன இருக்கணும், அவன் மெனக்கடணும், அதை வாங்கணும், அவனுக்கு ஒரு இடம் இருக்கணும், வச்சிருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் வியாபாரம். ஒரு வியாபாரி வந்து மக்களுக்கு கொடுக்கறத தடுத்து ஒன்றும் கொடுத்துடாத, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குனா ரேட் ஏறிடுமா இல்லையா? பஜாரில் ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொன்னால் ரேட் ஏறுமா இல்லையா? எல்லாமே அப்படித்தான் வாங்குறாங்க. உற்பத்தி இடங்கள்ல வாங்காம உற்பத்தி இடத்துல போய் கேட்டால் எதுவுமே கிடைக்காத அளவுக்கு அம்புட்டையும் பிளாக் பண்ணி தருவாங்க, மறிப்பாங்கல்ல வழிமறிச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுவிட்டு இன்னொரு ஆள்கிட்ட 2ஆம் நிலையில 3ஆம் நிலையில உள்ள ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம் பொருள்களை எல்லாருமே சந்தைகள். இன்னைக்கு அந்த இதனால என்னவாகுதுன்னு கேட்டா, உற்பத்தி ஆகிற இடத்துல வாங்கும்போது என்ன விலைக்கு கிடைக்குமோ அதை விட அதிக விலைக்கு வியாபாரி வாங்குறான், சின்ன வியாபாரிகள் வாங்குறான். அப்ப விலை கூடுமா கூடாதா, தரமர ஏறுமா ஏறாதா? இவன் என்னத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எப்ப இந்த விலைவாசி ஏறினுச்சுன்னு எடுத்து பாருங்க. இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசி ஏறினதுக்கு காரணமே இந்த ஆன்லைன் புக்கிங் வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்னதால தான். இது தடை செஞ்சு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அதிகமான விலைவாசி வந்திருக்கல, அளவுக்கு மேல தாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி கூடி போயிருக்கல, அதை தவிர்த்திருக்க முடியும். அரசாங்கம் இந்த பாலிசி எடுத்த பிறகுதான் நடந்திருக்குங்கிறத கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுக்கு முன்னாடியே பொருளாதாரத்தை எப்படி வச்சால் மக்களுக்கு நன்மை தருண்டு அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 வரையும் விடு, அவன் விற்கிறவன் வாங்குறவன் அவன் 2 பேரும் நீ என்ன அளவுல உட்காந்து ஏற்றி விடுற, இதான் மேட்ரு. விற்கிறவனை வாங்குறவனை சுதந்திரமா விட்டால் விலைவாசி ஏறாது. விற்கிறவனுக்கு வாங்குற நடுவில் நந்திமார் நிமிடம் நின்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்யும், விலைவாசி ஏறும், மோசடி நடக்கும். அது வந்து நல்ல ஒரு வியாபாரம் கிடையாது, இது ஒரு பிசினஸே கிடையாது. தேவைக்கு நீ வாங்கலாம், புக் பண்ணி வச்சு பிளாக் பண்றதுங்கிறது ஏறக்குறைய இது பதுக்கல் தான். இது மார்க்கெட்ல கிடைக்கிற ஒன்றை இல்லைன்னு ஆக்குறதுக்கு பிறகு பதுக்கல். அப்ப நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் வந்து கிராமப்புறத்தாருக்கு வித்து கொடுக்க கூடாது. ஏன் சொன்னாங்க, இதே மேட்ரு தான். இவன் வித்து கொடுக்கன்னு வந்து இறங்கிட்டான்னு சொன்னா கிராமத்தான் தேர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்காது, மக்கள்கிட்ட இருந்து கிராமத்தானுக்கு கிடைக்க போக வேண்டிய சலுகையும் கிடைக்காது. இவன் நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒன்னு அவனையோ இவனையோ சுரண்டுவான். ஒன்னு அவனை சுரண்டி இருப்பான், இல்லைன்னா இவனை சுரண்டி இருப்பான், மக்களை சுரண்டி இருப்பான். இல்லாட்டி என்ன செய்வான், அது கிராமத்திலிருந்து வர்ற ஒரு அப்பா விவசாயி என்ன பண்ணியிருப்பான், சுரண்டுவான். இந்த 2 வகையும் கூடாதுங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யபி ஹாதிருன் லிபாதின், நகரத்தில் இருக்கிறவன் கிராமத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவனுக்கு வித்து கொடுக்க வேண்டாம், அது புரோக்கரா இருக்க வேண்டாம் என்று கடுமையா தடுக்கிறாங்க. இது வந்து புகாரியில 2160, 2158, 2140. இப்ப நவீன காலத்தில் நடக்கிறதெல்லாம் இதுக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான ஏமாத்துதல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு